பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரையா எங்க இருப்பாங்க? நானே நீதி நேர்மை நியாயம் உள்ளம் கருணன்னு வாழ்ந்து நிற்கிறேன் சார். காந்தி கையில கத்தி கொடுக்குறேன்றீங்க, புத்தர் கையில புல்லட் கொடுக்குறேன்றீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பயங்கர லாகா இருக்கு. டீசல் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னா 1970s வந்து ராயபுரம் வந்து எண்ணூர் போற அந்த ஏரியால வந்து கடற்கரை ஓரமா ஃபுல்லா வந்து பைப் லைன் போட்டுறாங்க க்ரூடைலுக்கு. இதனால அந்த ஏரியால இருக்கிற மீனவர்கள் எல்லாருக்குமே வாழ்வாதாரம் வந்து பாதிக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, க்ரூடைல திருடி அது இல்லீகலா வந்து வித்து காசு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் படத்தோட ஸ்டோரி இருக்கு. பட் படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பயங்கர லாகா இருக்கு, ரொம்பவே ஸ்லோவா இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு ½ அன் ஹவர் வந்து ஹீரோ வர்சஸ் போலீஸுங்கிற ஒரு போர்ஷன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. பட் திரும்பியும் டுவர்ட்ஸ் எண்டு வந்து படம் திரும்பியும் கொஞ்சம் லாக் அடிச்சிருது. சாங்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஓப்பனிங்ல வந்து ஒரு சாங் வருது, அது வந்து படத்துல ரொம்ப துண்டா இருக்கு, சுத்தமாக ஓட்டல. ரெண்டாவது ஒரு சாங் இருக்கு, அது வந்து படத்துக்கு ஆப்டா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. ஹீரோயினோட லவ் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக எழுதிருக்கலாம். கடல் கட்டி அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் எழுதியிருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம். படம் வந்து ஏன்னா ஒரு சீரியஸான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அந்த ரொம்ப ஃபேண்டசியான ஒரு லவ் வந்து எழுதும்போது அது வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகல. ஓவரால படம் வந்து கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் தான். அது டீசல் சீரியஸா ஒரு மாதிரி சோசியல் மெசேஜ் கலந்து நல்லா ஸ்க்ரீன் நல்லா அச்சு விட்டு நல்லா தரப்பாத்து போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லவ்லாம் கலந்து அந்த ஃபிளாஷ்பேக்ல போய் கொஞ்சம் சுமாரா போவோம். செகண்ட் ஹாஃப்ல இருந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு எப்போ முடிஞ்சது தெரியல, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து போயிட்டாங்க. இந்த மக்கள் பேசுறது, பிரச்சனை எப்படி உருவாது, எப்படி முடியறாங்க, எவ்வளவு போராடுறாங்கன்னு தெளிவா காட்டிடுறாங்க. இது எனக்கு உண்மை பிரச்சனை நினைக்கிறேன். அதான் நீ குறிப்பிடுதுன்னு நினைக்கிறேன். அதான் நீ போட்டுன்னு ஒன்று வந்து இல்ல, அதை குறிப்பிட்டு தான் போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அதனால வந்து நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து தடை பண்ணிடணும் நல்லா நினைக்கிறேன். பட் படத்துல பண்ணிட்டாங்க, அது இருக்கு ஸ்பெஷல். டீசெண்டா வச்சிருக்காரு ப்ரோ. ரொம்ப பில்டப் பண்ணாம கிரிஞ்சி மாதிரியும் பண்ணாம என்ன தவிர பண்ணியிருக்காரு. கூட அவன் அரிசியில மட்டும் இல்லாம கூட கேங்கோ நல்லா இருக்கு. இந்த ரொல்லு சபா மாறனு திவாகர் சொல்லிட்டு எல்லாமே நல்லா பண்ணிக்கலாம். ராவா இருக்காரு, ரொம்ப ஃபைட் பண்ணல. கதைக்கு என்னதையும் அங்கங்க லைட்டா ஃபைட் பண்ணிருக்காரு. ரொம்ப அப்படியே இறங்கிலாம் அடியில, கதைக்கு தேவை டீசெண்டா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு பாருங்க. பீர் சாங் வாட்சபிள், ரொம்ப நோட் பண்ணி பார்க்கலாம். அதுல நம்ம கேட்கும் போது மைல்டா இருக்கு. அதுவும் அந்த எண்டிங் போர்ஷன் வரும்போது நம்மளே அப்படியே எங்கேயோ தூக்கும் போது ஸோ பீர் சாங் தான் கேட்கற மாதிரி. அரிசல் ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கு, அது வந்து டீசெண்டா இருக்கு. சிம்பு பாடி இருக்கு, அது கேட்கும் போது நல்லா இருக்கு. ஓகே, பாலாம் சோசியல் மெசேஜ் விரும்புறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல படமா இருக்கும். நிறைய பிரச்சனை இருக்கு, தண்ணியில இருந்து நிறைய பிரச்சனை. டீசல் படம் சூப்பரா இருக்கு. நெகட்டிவ் சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. இந்த படத்தோட முக்கியமான ஸ்ட்ரென்த்தே வந்து கதை தான். கதை வந்து க்ரூட் ஆயில் ஒரு நாளைக்கு இல்ல, பெட்ரோல் டீசல் இல்ல அப்படின்னா மக்கள் இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆவாங்கன்ட்டு இந்த ஒரு கருத்து இருக்கு. அப்புறம் போட்டால என்ன மக்கள் ஃபிஷர்மேன் இது பண்றாங்க, டிஃபிகல்டிஸ் ஃபீல் பண்றாங்க, அந்த ஒரு கஷ்டம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கருத்துகள் உள்ள இருக்கு படத்துல. ஹரிஷ் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. அவர் வந்து கதை வந்து நான் வந்து வரும்போது நினைச்சிட்டு வந்தேன் எப்படி இருக்குமோ படம். ஆக்ஷன் படம் அவர் இதுக்கு பண்ணது இல்லை. இந்த படம் வந்து அவருக்கு ஆக்ஷன் செட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பா கமர்ஷியலா பண்ணா பீப்புள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அரசாங்க திருத்தத்துல ஒரு கெட்ட விஷயத்தை எதிர்த்து பண்ற விஷயங்கள் தான் அது. அது வந்து மக்கள் அதை எப்படி எதிர்த்தாங்க, எந்த அளவுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான் ப்ரோ. ஆல்ரெடி நம்ம தூத்துக்குடியில் நடந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்டதுலாம் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால மக்களுக்கு வந்து எங்கேயும் ட்ராக் இருக்காது. நம்ம உண்மையை பார்த்த மாதிரி தான், நம்மளுக்கு என்ன நடக்க போதோ நாளைக்கு அதை படத்துல பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் ரியாலிட்டி. படத்துல வந்து நம்ம என்ன நாளைக்கு பிரச்சனை எல்லா ஒரு மிடில் கிளாஸோ அப்பர் கிளாஸோ யாரா இருந்தாலும் நாளைக்கு எனக்கு இந்த பெட்ரோல் இல்லை அப்படின்னா அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குமோ படத்துல கண்ணை திருக்க பார்க்கலாம். சாங்ஸ் நல்லா தான் ப்ரோ இருக்கு. படத்துல வந்து சாங்ஸ் நம்ம கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டோம், ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டோரி வந்து ஒரு என்கேஜிங்கா இருக்கு. நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா தீபாவளிக்கு வந்திருக்க படம். ஒரு வளர்ந்து வர நடிகர் இப்படி ஒரு மாஸ் படத்தை நடிக்கிறாருன்னா நம்ம ஆச்சரியப்பட வைக்குது. ஆனா இந்த படம் வந்து விஜய், அஜித் சார் மாதிரியான ஆளுங்க நடிச்சிருந்தாங்கன்னா 500 கோடி அசால்ட்டா தட்டும். ஏன்னா கதையோட கண்டென்ட் அவ்வளோ ஆழமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏஆர் முருகதாஸோட கதையா இருக்குமோன்ற மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா வருது. இந்த டைரக்டரே அடுத்து ஒரு மாஸ் ஹீரோவோட பண்ணார்னா பெரிய வசூல தமிழ் இண்டஸ்ட்ரி சம்பாதிக்கணும் பாக்குறோம். அது மட்டும் இல்லாம மீனவர்களுக்கான மெசேஜ் நிறைய சொல்லியிருக்காங்க. சோசியல் மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போதைக்கு பெட்ரோலு, டீசலு, நாப்தா அந்த மாதிரி பொருட்கள் தான் வருது. ஸோ அதெல்லாம் ஃபியூச்சரில் வேல்யூ இருக்காது. ஃபியூச்சரில் பேட்ரி அதெல்லாம் இயங்க போகிறது, இன்னொன்று க்ரீன் வேல்யூ அது இதுன்னு வரப்போகுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் உஷாராகிக்கிங்க, வண்டிகள்லாம் பார்த்து எடுங்க அப்படின்ற மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ஒரு அரசியல் நடக்குது பெட்ரோலை வச்சு. அந்த அரசியல் என்ன அரசியல், யார் அந்த மாஃபியான்றதை அதை சொல்லியிருக்கிறாங்க. ரா மெட்டீரியல்லாம் இல்லைண்ணா, கதைக்கேற்ற ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறீங்க. ரா மெட்டீரியல்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கிறதா ரா மெட்டீரியல் அந்த படத்துக்காக. ஆனால் ஹீரோ மாதிரி நடிச்சிருக்கிறாரு.
ஆனா அதான் பச்சை குத்திக்கின உன்னோட பேரை இந்த பாட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு, ஹிட் ஆயிடுச்சுன்னு நம்ம நினைச்சிருந்தா இந்த படத்துல வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் ஆடாத காலையும் ஆட வச்சது. அதுவும் இல்லாம ஒரு சோகமான பாட்டம் ரொம்ப அழகா இருந்தது. என்ன ஒண்ணு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க, அது ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிச்சிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு. ஃபைட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ஒரே ஆள் தான் ஃபைட் போடுற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் கண்ணாடியில ஜஸ்டிஃபை பண்ண முடியல. இவர் ஒரு 3mm கண்ணாடியை வச்சு ஒரு 25 பேரை சாவடிக்கிறாரு. ஆனா அவங்க பெரிய பெரிய ராடை வச்சுக்கின்னு அவங்க திக்கா ஒரு 12mm வச்சுக்கிறானுங்க ராடை. ஸோ அது எந்த விதத்துல இது பண்ணாங்க, கொத்தனாலே உடஞ்சிடும் கண்ணாடி அப்படின்ற அதுதான் கொஞ்சம் இதுவாக இருந்தது. மியூசிக் தான் பக்காவா இருக்கு. அது அந்த ஒரு விஷயத்த மியூசிக் ஏற்புடையதான் மாத்திச்சுன்னு சொல்லலாம். லவ் போர்ஷனை இன்னும் கூட அழகு பண்ணியிருக்கலாமோ, ஏன் இதை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவர் லவ்ல ரொம்ப கிங்கா வந்துட்டு இருக்காரு. சரி இனி வரும் காலங்களில் லவ் படமா நடிச்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம், பசங்களும் பார்க்கலாம், தனியாகவும் பார்க்கலாம். சமூக தாக்கம் இருக்கிற எல்லாருமே இந்த படம் பார்க்கலாம் அப்படின்ற. அரசாங்கத்தை குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை, பழைய அரசாங்கத்தை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு சீன் 2 சீன் வருது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல சப்ஜெக்ட், நல்ல ஸ்கிரீன் பிளே, நல்ல டைரக்டர், நல்ல ஆக்டர் கூட நடிச்சிருக்காரு. இந்த சப்ஜெக்டை ஹரிஷனை சூஸ் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். ஏன்னா வட சென்னையில் இருக்கிற பீப்புள்ஸோட கஷ்டத்தையும் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மெசேஜா ஒரு படத்துல சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை டைரக்டர் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஹரிஷனாவோட ஆக்டிங் மூலயமா ரொம்ப நல்லாவே வெளியே வந்திருக்கு. இந்த வாட்டி தீபாவளி ஹரிஷனாக்கு தான் ரொம்ப நல்ல படம். லவ் ஹீரோவா இருந்த ஹரிஷனா ஆக்ஷன் ஹீரோவா மாறின இந்த படத்துல இருந்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு, ஆக்ஷன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தேங்க்யூ. லவ் சீன்ஸ் படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த பெண்டாமீட்டர் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான். மேலேயும் போல கீழே இறங்கல, அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்ல படம். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நல்ல சாங்ஸ். படத்துல எல்லா பாட்டுமே நல்லா ஹிட் ஆகும். படம் பாத்தீங்கன்னா ஒரு சமூக ரீதியான படம். ஆக்சுவலி ஃபிஷர்மேன் அப்படி அதாவது மீனவர்கள் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம காலங்காலமா பேசிட்டு இருக்கோம். ஆனா அதே பிரச்சனையே இது வேற மாதிரி பேசியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி இருந்தது. உண்மையிலே சூப்பரா இருந்தது. எனக்கு அதுல ஒரு செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ஒரு பெட்ரோல் டீசல் இதோட தட்டுப்பாடுகள் வந்தா மொத்த அரசாங்கமே எந்த அளவுக்கு இதாகும் அப்படிங்கிறதையும் தெளிவா காமிச்சிருந்தாங்க. அதை தாண்டி அதனால பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யாரு, எதனால இதுல மீனவர்கள் எதனால ஒரு சில விஷயங்களுக்கு போராட்டம் பண்றாங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன 1974 சைட்ல தான் இந்த இடம் இந்த ஒரு திட்டம் ஒன்று அறிவிக்கிறாங்க. அது மூலயமா தான் வரக்கூடிய பிரச்சனைகளை இது பண்றாங்க. எனக்கு அந்த டவுட்டுமே இருந்தது, உண்மையிலே அப்படி அறிவிச்சிருக்காங்களா இல்லையா. நான் நெட்ல கூட சர்ச் பண்ணி பார்த்தேன், உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. அது நான் அவ்வளவு வருஷம் போராடி ஒரு விஷயத்த கொண்டுட்டு வந்திருக்காங்களா, அந்த ஒரு விஷயம் பயங்கரமா இருந்தது. உண்மையிலே செகண்ட் ஹாஃப் பயங்கர விறுவிறுப்புனே சொல்லலாம். ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல அரசாங்கத்தோட திட்டத்துக்காண்டி நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. ஆனா அது நம்ம என்ன சொல்லுவோம், இவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு நம்ம ஒரு நியூஸ் மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அதோட பாதிப்புகள் அவங்களுக்கு மட்டும் இல்ல நம்மளுக்கும் வரும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருந்தது. மியூசிக் ஆல்ரெடி ஹிட்டு தான். அந்த பாட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கப்பல்ல போகும்போது, அதாவது அந்த போட்ல போகும்போது ஒரு பாட்டு ஒன்று வரும், அது ரொம்ப சூப்பரா இருந்த மாதிரி இருந்தது. அந்த இடத்துல செம்ம ஃபீலா இருந்தது. லவ் சீன் இருக்கு. கண்டிப்பா லவ் இல்லாம படம் இல்ல, லவ் சீன் இருக்கு. அதுல ஆனா ரொம்ப டீப்பா காட்ட மாட்டாங்க. ஒரு சில ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் காட்டுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. எனக்குமே இன்னுமே அந்த சீன் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி படம் சூப்பரா இருந்தது. அவர் சொல்ல வந்த கருத்து என்னங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னன்னா தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா தீபாவளினால எல்லாரும் என்டர்டைன்மெண்டான மூவிஸ் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சமூக ரீதியான பிரச்சனைகளையும் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னா இந்த லீவு டைம்ல ரிலீஸ் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க.